அப்புறம் ரைஸ் மாதிரி பண்ணலாம். இல்லை கம்பு சோறு நீங்கள் முதல்லையே ஊற வச்சு மதியமே நைட்டு வேக வச்சு வச்சு பழைய சோறு மாதிரி பண்ணலாம். ஸோ பல பெனிஃபிட்ஸ் இருக்குது சிறுதானியத்தில். இது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் யாருக்கு பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி டைஜஸ்ட் ஆகலையோ இல்லை கட் ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி அப்படி அவங்களால சாப்பிட முடியலன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அடுத்து சிறுதானியம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதம் தாய்ப்பால் ஒரு குழந்தை பிறந்தோடனே எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். 7வது மாதத்துலேருந்து நம்ம இந்த மாதிரிலாம் மற்ற விஷயம் கொடுப்போம். இப்போ முதல்லையே ஃபுல் சிறுதானியம் கம்போ கேழ்வரகோ நார் சத்தோடு கொடுக்க முடியாது. ஒரு 2 மாதத்துக்காக அந்த நார் சத்தை எடுத்துட்டு அப்புறம்தான் நம்ம கஞ்சி பண்ணி ஊற வச்சு அரைச்சி நார் சத்தை எடுத்துட்டு அப்புறம் நம்ம கஞ்சி பண்ணி அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம். அப்புறம் பெருசாக ஆக ஒரு வயசுக்கு மேலே தாராளமே எல்லா சிறுதானியமும் குழந்தைங்களும் சாப்பிட்லாம். ஸோ ஒரு வீட்டில் தனியாக ஒருத்தருக்கு சமைக்கணும், ஒருத்தருக்கு நல்லதில்லை சிறுதானியம் அப்படின்னு அவசியமே கிடையாது. டைஜஸ்ட் ஆகலைன்னா வேறு விஷயம்.